தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்று இங்கு கொட்டினால் குண்டர் சட்டம் பாயும் என்ற ஒரு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். தற்பொழுது ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய இந்த மசோதாவுடைய முழு விவரங்கள் என்னென்ன? அண்டை மாநிலத்திலிருந்து தமிழகத்துல இந்த உயிரி மருத்துவ கழிவுகள் வேஸ்டேஜ், மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் கூட்டுவது தொடர்பான புகார்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. இதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் தமிழக அரசு தமிழக சட்டப்பேரவையில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்ற குவிப்பது பொது சுகாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடும் ஆபத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டாஸ், அதாவது தடுப்பு காவல் விதிக்கக்கூடிய வகையில சட்ட முன்வடிவு என்பது தமிழக சட்டப்பேரவையில் ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்டு மே மாதம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக தமிழகத்துல அந்த உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்ற குவித்தலோ அல்லது அண்டை மாநிலத்திலிருந்து தமிழகத்துல மருத்துவ கழிவை கொட்டினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தடுப்பு காவல் என்ற அடிப்படையில் குண்டா சட்ட அடிப்படையில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய வகையிலும் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் இந்த மசோதா வழிவகை செய்யக்கூடிய மசோதா என்பது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் அனுப்பப்பட்டு ஆளுநர் RN ரவி இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்து அரசியலில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.